அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம், நித்திய மகிழ்ச்சி உண்டாகும் என்கிறதான அருமையான வார்த்தையை வசனத்தை பார்க்கிறோம். நித்தியமான மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை, நித்தியமான மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேலே இருக்கும். ஒரு நித்தியமான ஆசீர்வாதம் என்று சொன்னால் நித்தியமான மகிழ்ச்சி, அது நிரந்தரமான மகிழ்ச்சி, அது உங்களை விட்டு ஒருபோதும் எடுபடாத ஒரு நல்ல தேவ மகிழ்ச்சியை, தேவ சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை மகிழ்ச்சி என்பது நிறைய நேரங்களில் குறுகிய காலத்து மகிழ்ச்சியாக இருக்கும், ஒரு ஷார்ட் டைம் பீரியடாக இருக்கும். அதை ஒரு சில காரியங்களை செய்யும்போது நமக்கு சந்தோஷம் வரும். ஆனால் அதை விட்டு நம்ம கடந்து போகும்போது அந்த மகிழ்ச்சி நம்மளை விட்டு எடுபட்டு போய்விடும். பணத்தை நம்பி இருக்கிறவங்க பணம் வரும்போது சந்தோஷமாக இருப்பாங்க, அது நம்மளை விட்டு போகும்போது அந்த மகிழ்ச்சி அவங்கள விட்டு போகிவிடும். பாவம் செய்கிறவன் அந்த பாவத்தில் ஈடுபடும் போது மகிழ்ச்சியாக இருப்பான். குடிக்கிறவன், வெறிக்கிறவன், அவனுக்குள்ள அந்த காரியங்கள் இருக்கும்போது மகிழ்ச்சியாக தோன்றும். அது நிரந்தரமில்லாத மகிழ்ச்சி, அது அவனை பாவத்துக்குள்ளே கொண்டு போகிற ஒரு மகிழ்ச்சி. எனக்கு அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு நித்தியமான மகிழ்ச்சியை, உங்களை விட்டு ஒருபோதும் எடுத்து போடாத ஒரு நிரந்தரமான தேவ மகிழ்ச்சியை, தேவ சமாதானத்தை, ரட்சிப்பு என்கிறதுனால வருகிற ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கேட்ட வசனத்தின்படி நித்திய மகிழ்ச்சியினால ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.